எங்கள் டீமுக்குள்ளே 1000 இருக்கும். அதுக்காக எங்கள் டீமை பற்றிலாம் தப்பாக பேச தேவையில்லை. இப்போ சொல்கிறேன், இந்த ஐடியாஸை கிளைண்ட் அப்ரூவ் பண்ண வச்சு இதை பிஸ்னஸாக மாற்றி காட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த இயர் அதிக பிஸ்னஸ் எடுத்த டீமாக மாறி அப்ரைசலும் வாங்குகிறோம். சேலஞ்சுடா. என்ன த்ரிஷா இங்கே? த்ரிஷா எங்க இருக்கு? நான் கால் பண்ணியிருக்கேன். எதுக்கு? என்ன லவ் பண்றதுக்கா? இல்லை, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. கேக் சாப்பிட்றியா? யாழினி, ஹே என்னாச்சு இவ்ளோ எக்ஸைட்டடா இருக்க? அருண் என் லவ்வுக்கு ஓகே என்ன சொல்ற? சீரியஸாவா? ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் யூ. உண்மையிலேயே வாடி? உண்மையிலேயே செம்ம, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா தெரு இத கேட்டானா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ டார்ச்சர் பண்ணுவானே. சரி, அது அப்புறம் டீல் பண்ணிக்கலாம். இப்போ இத எல்லார்ட்டையும் சொல்றோம். லெட்ஸ் செலிப்ரேட். ஓகே? டே அருண், அன்னைக்கு வயலண்டா சீன் போட்டு இன்னைக்கு சைலண்டா லவ்வுக்கு ஓகே சொல்லிருக்க. கங்க்ராட்ஸ் டா. டேய், அது எப்படி மாமா இவ்ளோ கிரிஞ்சா அவகிட்ட பேசிருக்க? அப்படி என்னடா பேசுன? ஆனா த்ரிஷா, அன்னைக்கு அவன் வேணான்னு அவ்ளோ சொல்லிட்டு இருந்தான். இப்போ ஒன் டேல ஓகே சொல்லிருக்கான். நீயும் அதை நம்பிட்ட பாத்தியா? யாழினி, நம்ம டெய்லி ட்ரெஸ் போடுறோம், கலர் கலரா விதவிதமா. ஆனா என்னைக்காவது வெளியே போகும்போது அந்த பேண்ட்டோ சட்டையோ கிழிஞ்சிட்டா அப்பதான் தெரியும் அது ஸ்டைலுக்கு போடல, நம்ம உடம்ப மறைக்க போடுறோம். அதோட முக்கியம் தெரியும். அப்படிதான் த்ரிஷாவோட லவ் புரிஞ்சது, என் வாழ்க்கை விடிஞ்சது. என்ன கருமோண்டா இது? வேற என்ன, காதல் தான். சோ நான் திரு யாழினி, உங்க கதை என்ன? நான் தான் அப்பவே சொன்னேனே, நாங்க லிவிங்ல தான் இருக்க போறோம். நீ மட்டும் டிசைட் பண்ணிட்டா போதுமா? இருங்கடா, இன்னும் எத்தனை நாளைக்கு தானே இப்படி சண்டை போட்டு இருக்க போறீங்க? 2 நாளைக்கு சண்டை போடுறீங்க, அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகி ரொட்டீனை ஸ்டார்ட் பண்றீங்க, அப்புறம் மறுபடியும் சண்டை. லைஃப்ல அடுத்த ஸ்டெப்பை நோக்கி எடுத்து வைங்க. ஸ்கொயர் ஒன்லயே எவ்வளவு நாள் தானே இருக்க போறீங்க? சரிடா, நீ சொல்லு, இப்போ லிவிங் பெஸ்டா இல்ல மேரேஜ் பெஸ்டா? யாழினி, இது அவங்கள பொறுத்தது. இதுல சம்பந்தப்பட்ட 2 பேர் தான் முடிவு பண்ண முடியும். ஒண்ணு இந்த பக்கம், இல்லாட்டி அந்த பக்கம். இதுல எந்த பக்கம் அப்படின்ட்டு வெளியில இருந்து யாருமே சொல்ல முடியாது. அது உங்க கையில. அட்லீஸ்ட் ஸ்கொயர் 1ல இருந்து ஸ்கொயர் 2 காச்சு போங்க. சூப்பர்ரா. சரி அருண், எப்ப கல்யாணம் அடுத்து? அதான் அம்மா பாத்துருக்காங்களோ ஒரு பொண்ணு, அவங்க வீட்டுல ஓகே சொல்லிட்டாங்க, டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். கல்யாணம் பண்ணிட வேண்டியதா? ஐயோ, லவ்ல இந்த பிரச்சனைலாம் வரும்னு தான் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். அன்னைக்கு மட்டும் எங்க அம்மா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கால் பண்ணிருந்தாங்கன்னா உங்ககிட்ட லவ்வே சொல்லிருக்க மாட்டேன். அருண், கன்ஃபார்ம் கொலை செய்யப்படுவாய். சரி, விடு, என்ன பண்றது, இனிமே வீட்டுல சொல்லி போராடுவோம். அது சரிடா, நாளைக்கு பிரசன்டேஷன் முதல்ல நல்லபடியா முடியட்டும், மத்தத அப்புறம் பேசிக்கலாம். டே மச்சான், அந்த டிவிசி கமர்ஷியல் எடிட் இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பாத்துடலாமா? ஆமா. ஐயோ சார், சூப்பர்மேன் நீங்களா? என்ன சார், ஒரே காப்பாத்துற சூப்பர்மேன் நீங்க பயந்து இப்படி ஒளிஞ்சு வரலாமா? அட ஆமாங்க, என்ன பண்றது? இப்போ சூப்பர்மேன்னாலே பேண்ட் மேல ஜெட்டி போடுறதா எல்லாருக்குமே தெரியும். ஏன் ஜெட்டி ஒரு நாள் கூட தாங்க மாட்டேங்குதுங்க. அதான் இப்படி பப்பி ஷேம் ஆயிட போகுதுன்ட்டு மறைச்சு நடந்துகிட்டு இருக்கேன். அட இவ்வளவுதானா சூப்பர்மேன் சார்? இதுக்குதான் குவாலிட்டியான ஜெட்டி வாங்கணும். பிளே கார்ட் ஜெட்டிகள், குவாலிட்டினா குவாலிட்டி, அப்படி ஒரு குவாலிட்டி. இன்னாங்க என்ன ஒரு சூப்பர்மேனை உணர வைக்கும் ஜெட்டி, பிளே கார்ட் ஜெட்டி. மச்சா, பாஸ், கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்திருக்கேன். Thank you. Guys, எல்லாம் ரெடி தானே? உள்ள போய் சொதப்பிட கூடாது. பாஸ், எல்லாமே ஓகே. நீங்க தைரியமா போய் பிரசன்ட் பண்ணுங்க. பிபிடி ரெடி பண்ணிட்டீங்களா பாஸ்? ஆமா, பென் டிரைவ் எங்கே இருக்கு? பாஸ், உங்ககிட்ட தானே கொடுத்தேன். டேய், என்னடா என்கிட்ட இருக்கான்னு கேக்குற? ஃபைனல் கரெக்ஷன் பாக்குறேன்னு நீ தானே சொன்ன. நான் திரும்ப உங்ககிட்ட கொடுத்தேனே. ஏய், என்ன 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? பேக்கப் இருக்குல்ல பாஸ்? பேக்கப்லாம் இருக்கு, ஆனா லாஸ்ட் ஸ்லைட் ஒன்னு ஆட் பண்ண, அது அப்படியே பென் டிரைவ்லயே தான் ஆட் பண்ண. அதுதானே ஃபைனல் கரெக்ஷன் பாக்குறேன்னு நீ சொன்னேன். ஆனா டேய் தாடி, தேடுறா போய் எங்கன்னு. இருங்கடா, இங்க தாண்டா இருக்கும். டா இங்க டா இங்க இருக்கு. ஏன்டா இருக்கா? அதுக்குள்ள போயிட்டு இந்தாங்க பாஸ். ஆல் தி பெஸ்ட், சூப்பரா பண்றோம். ஆல் தி பெஸ்ட் பாஸ். Thank you. ஆல் தி பெஸ்ட் பாஸ். Thank you guys. பாஸ், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. யாரா அவன் போன்லாம் விட்டுட்டு போறான்? ஜித்து, என்ன பாஸ்? ட்ரிப் போறோம்னு லீவ் கேட்டிருந்தல? ஆமா பாஸ். எப்போ போற? அதான் இந்த பிரசன்டேஷன் முடிச்சது தான் போகணும்னு சொல்லிட்டீங்களே. சரி, லீவ் தரேன், ஆனா ஒன் கண்டிஷன். என்ன? அந்த ட்ரிப்புக்கு நானும் வருவேன். அட
சூப்பர் பாஸ், உண்மையாவா சொல்றீங்க? அடடா சூப்பர். நீங்க போய் பிரசன்டேஷன் பண்ணிட்டு வாங்க, இத நம்ம அப்புறமா பேசுவோம். ஓகே ஓகே. என்ன பேசுறாங்கன்னே தெரியல. பேசாம நம்ம உள்ள போயிருக்கலாம். இரு நம்ம ஒண்ணா டப்பிங் பண்ணலாமா? இந்த கம்பெனில வேலை பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்ல, 2 எருமை மாடு வைக்கலாம். ஆனா இங்க வாங்குற சம்பளம் அதுக்கும் பத்தாது. இரு இங்க வேலை பார்க்கறதுக்கு டெய்லி 3 மணி நேரம் பிச்சை எடுத்தாலே செட்டில் ஆயிடலாம். ஏன்டா அநியாயம் பண்ற? டேய் எனக்கு தெரிஞ்சு அவங்க பிரசன்டேஷன் முடிச்சிட்டு வரட்டும், நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். வாங்கடா. என்ன மச்சான், பாஸ் ரொம்ப சோகமா வராங்க. இப்படிதான் சோகமா வரா மாதிரி வருவாங்க, அப்புறம் ஓகே ஆயிடுச்சுன்னு குதிக்க போறாங்க பாருங்க. என்ன பாஸ், ஐடியா ஓகே ஆச்சா? ஓகே தான். ஆனா என்ன ஆனா? கிளையண்ட்டுக்கு நம்ம ஐடியாலாம் பிடிச்சிருந்தது. சரி. இப்போ அடுத்து இட்ஷீல் ப்ரொடெக்ஷன்னு ஒரு புது ப்ராடக்ட்க்கு நம்மளே சஜஸ்ட் பண்ணிருக்காங்க, நமக்கே ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இட்ஷீல்டா பாஸ், நான் திருப்பியும் சொல்றேன், இந்த ப்ராஜெக்ட் நமக்கு வேணாம். நான் இதே மாதிரி தான் ஒரு இங்கிலீஷ் படத்துல பார்த்தேன்.